அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. அவுஸ் கஸ்ரஜின் நேசமும் யூதர்களின் பகையும். மதீனாவில் பல்வேறு கோத்திரத்தார் வசித்து வந்தனர். அவர்களில் அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் என்ற 2 முஷ்ரிக் கோத்திரத்தாரும் அடங்குவர். இவர்களில் பெரும்பான்மையினர் இஸ்லாமில் இணைந்திட்டனர். இஸ்லாம் வருவதற்கு முன் இவ்விரு தரப்பினரும் சதாவும் சண்டையிட்டு கொண்டிருந்தனர். நபியவர்கள் மதீனா வந்ததும் ஈமானை ஏற்ற காரணத்தால் இரு தரப்பாரும் சகோதர வாஞ்சையுடன் நேசம் கொள்ளாகினர். இதேபோன்று யூதர்களிலும் பனு நலீர், பனு குரைலா, பனு கைனுகா என்ற 3 கோத்திரத்தார் இருந்தனர். நபியவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்ததும் யூதர்கள் தங்கள் மத உரிமைகளை பாதுகாக்கவும் முஸ்லிம்களின் பிரச்சாரத்தை எதிர்கொள்ளவும் சில நிபந்தனைகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டனர். இருந்தும் முஸ்லிம்களின் வளர்ச்சி கண்டு பொறாமை கொண்ட யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்ய ஆரம்பித்தார்கள். இவர்களின் அக்கிரமத்திற்கும் சதி செயலுக்கும் அவர்கள் தண்டனையை அனுபவிக்க நேர்ந்தது. இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். விந்தை மிகு பூமி. நாம் பூமியை விரிப்பாக ஆக்கினோம். நாம் எவ்வளவு நேர்த்தியான விரிப்பாளன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். சற்று சிந்திப்பீர். நாம் சுகம் பெறும் இந்த பூமியை எவ்வளவு அழகான விரிப்பாக அல்லாஹ் தஆலா விரித்துள்ளான். இதுவன்றி நாம் வாழ்வது சிரமமே. அது மட்டுமின்றி நமது வாழ்க்கைக்கு தேவையான கனிகள் மற்றும் தானியங்களின் கஜானாவாகவும் பூமியை ஆக்கியுள்ளான். பிறகு குளிர், கோடை ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பும் இந்த பூமியின் மீதே பெறுகிறோம். நாற்ற பொருட்களை பிணங்களையும் இந்த பூமியில்தான் புதைக்கிறோம். நிச்சயமாக இவ்வளவு விசாலமான விரிப்பு அந்த வல்லவனின் ஆற்றலே உண்டானதாகும். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகைக்காக பள்ளிவாசல் செல்லுதல். உங்களில் எவர் நன்கு உழு செய்து தொழும் எண்ணத்துடன் பள்ளிவாசலுக்கு செல்வாரோ அவரை கண்டு வெகு தொலைவிலுள்ள உறவினர் திடீரென தம் வீட்டிற்கு வந்தால் அந்த வீட்டார் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாரோ அதுபோன்று அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி அடைகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. துஆவின் வாசகங்களை 3 முறை கூறுதல். துஆ மற்றும் பாவமன்னிப்பிற்கான வாசகங்கள் ஒவ்வொன்றையும் 3 முறை திருப்பி கூறுவதை நபி அவர்கள் விரும்பினார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. யாசீன் ஓதினால் மன்னிப்பு. எவர் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக இரவில் யாசீன் சூறாவை ஓதுவாரோ அவர் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. அநியாயம் புரிதல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவரொருவர் தமக்கு அநியாயம் செய்யப்பட்ட பின் அதற்கு பதிலாக நீதியாக பழி தீர்த்து கொள்கிறாரோ அவர் மீது எக்குற்றமும் இல்லை. ஆனால் எவர் மக்களுக்கு அநியாயம் செய்து நீதியின்றி பூமியில் அட்டூழியம் செய்கிறார்களோ அவர்கள் தம் மீதுதான் குற்றம் சுமத்த வழி இருக்கிறது. இத்தகையோருக்கு நோவினை தரும் வேதனை உண்டு. ஏழாவதாக உலகத்தை பற்றி. எல்லோரையும் விட பக்திமான் யார்? ஒரு நபர் நபிகளாரின் சபைக்கு வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, மக்களில் பெரிய பக்திமான் யார்? அன்னலார் அருளினார்கள், எவர் கபரையும் அதன் நிலையையும் மறக்காமல் அவசியத்தை விட அதிகமாக உலக தேவைகளை விரும்பாமல் நிலையான மறுமைக்காக அழிந்து போகும் உலக வாழ்வை துறந்து அடுத்து வரும் நாளை தனக்கென கருதாமல் தன்னை திறந்தோரில் ஒருவராக கருதுவார். அவரே எல்லோரையும் விட மிக பெரிய பக்திமான் ஆவார். எட்டாவதாக மறுமையை பற்றி. நரகத்தின் நிலை. மறுமை நாளில் 70,000 கடிவாளங்களுடன் நரகம் கொண்டு வரப்படும். அதன் ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 வானவர்கள் பிடித்திழுத்து கொண்டிருப்பார்கள் என நபியவர்கள் கூறினார்கள். 9ஆவதாக நபி வழி மருத்துவம். எல்லா நோய்க்கும் மருந்து. ஹலாலான வருவாயில் தேன் வாங்கி மழைநீரில் கலந்து குடிப்பது எல்லா நோய்க்கும் நிவாரணமாகும். 10ஆவதாக குர்ஆனின் அறிவுரை.
அல்லாஹுவை பற்றி கொள்ளுங்கள், அல்லாஹுவை பலமாக பற்றி கொள்ளுங்கள். அவன்தான் உங்களுடைய இரட்சகன். பாதுகாப்பவர்களுக்கெல்லாம் அவனே மிக்க நல்லவன், உதவி செய்கிறவர்களிலும் அவனே மிக்க நல்லவன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.